கேப்டன் விஜயகாந்த் கடந்த ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில் உயிரிழந்தார். இதனையடுத்து விஜயும் நேரில் சென்று விஜயகாந்துக்கு இறுதி மரியாதை செய்தார். விஜயகாந்த் உயிரோடு இருந்த போதே விஜயின் கோட் படத்துல அவர் கேமியோ ரோல்ல நடிக்க இருப்பதாக இருந்தது. ஆனால் அவரது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அதற்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லப்பட்டது. ஆனால் தற்பொழுது வெளியாகி உள்ள தகவலின்படி விஜயகாந்த் கோட் படத்துல நடித்திருப்பது உறுதியாகி இருக்கு. இதனை விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா கன்ஃபார்ம் செய்திருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்துல பிஸியா இருக்கும் பிரேமலதா சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் கோட் படத்தில் விஜயகாந்த் நடிப்பது பற்றி பேசியிருந்தாங்க. இதுல இயக்குனர் வெங்கட் பிரபு தன்னை வீடு தேடி வந்து பேசியதாக சொல்லியிருக்காங்க. கேமியோ ரோலில் நடிக்க இருக்கும் விஜயகாந்தின் தோற்றத்தை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதே போல விஜயும் தன்னை நேரில் சந்திக்க விருப்பமாக இருக்கிறதாகவும் தேர்தல் முடிந்த பின்பு அதற்கான நேரம் அமையும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. இதேவேளையே மனைவி சங்கீதாவுடன் பிரேமலதாவை வீட்டில் சென்று சந்திக்க இருக்காராம் விஜய். கேப்டனுக்கு வீட்டுல மரியாதை செலுத்தவும் திட்டமிட்டிருக்காரு. இதன் மூலம் கோட் படத்துல விஜய் கூட சேர்ந்து கேப்டன் விஜயகாந்தும் மாஸ் காட்டுறது உறுதியாகி இருக்கு. இந்த அப்டேட் விஜய் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாம விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் சர்ப்ரைஸ் ஆயிருக்கு. மேலும் இது குறித்து அபிஷியல் அப்டேட் வெளிவருமா அல்லது படம் வெளியாகும் போதுதான் தெரிய வருமாங்கிறது புதிராகவே இருக்கு.